வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊரே பேசிட்டு இருக்கல சனி பயிற்சி இந்த வருஷமா அடுத்த வருஷமா எந்த வருஷம் தாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சொன்னேன்ல, சனி பயிற்சி தான். ஃபர்ஸ்ட் சனின்னா என்ன? ஆக்சுவலா சனி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த கிரகங்கள் வந்து சுழறத அந்த வரிசைப்படி சொல்லும் போது சனி மாறுது, சுக்கிரன் மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில சனி நல்லதா கெட்டதா? சில பேர் வந்து ஐயோ அது வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கல் அப்படிங்கிறாங்க. சில பேர் சனி இருந்து கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா 8 கிரகம் நினைச்சாலும் சனி கொடுக்கற தடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது திருநள்ளாறு. திருநள்ளாறுங்கிறது என்ன? திருநள்ளாறு இருக்க சனீஸ்வர பகவான் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சனி பயிற்சி, இந்த மாதிரி சனி மாறுதல், இந்த மாதிரி பரிகார பூஜைகள் எல்லாத்துக்கும் சிறந்த இடம் திருநள்ளாறு தான். அது அளவோ தமிழ்நாட்டுக்கு தெரியும். பட் என்ன நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, சனி பயிற்சி இருக்கா இல்லையா? அதானே, சனி பயிற்சி இல்ல. ஆமா, இந்த வருஷம் சனி பயிற்சி இல்லை. ஏன் அப்படின்னா, திருநள்ளாறு வந்து வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு முறையில பார்க்கும்போது சனி பயிற்சி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க இருக்க பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த வருஷம் சனி பயிற்சி இருக்குங்கிறாங்க. நம்ம எதை ஃபாலோ பண்றது? திருக்கணிதமா வாக்கிய பஞ்சாங்கமா அப்படிங்கிற மாதிரி இது வடிவேல் விவேக் சொல்றதா ஞாபகம் வருது. நிக்க வச்சு அடிச்சா நாமோ, படுக்க வச்சு அடிச்சா பட்டைங்கிற மாதிரி ஜோசியமே நம்பலாமா வேணாம்ங்கிற டாபிக்ல போய்கிட்டு இருக்கோம். பட் இதுலயே அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பாத்தீங்களா? ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து திருக்கணிதம் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. பட் இதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்கணிதமே வாக்கிய பஞ்சாங்கத்து முறையில் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஆமா, இப்போ நீங்க சாஃப்ட்வேர்லாம் பாக்குறீங்களா, டேட்டு டைமு போட்டோம்னா நல்ல நேரம் எது, எந்த நேரத்தில் குழந்தை பிறந்துச்சு, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன எல்லாமே வருது இல்லையா? அந்த சாஃப்ட்வேரோட அடிப்படையே வாக்கிய பஞ்சாங்கம் தான். அதன் அடிப்படையில தான் திருநள்ளாறு கோயில் வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. அடுத்த வருஷம் மார்ச்ல தான் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் உட்காந்து நிறைய ஜோதிடர்லாம் திருக்கணிதம் தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் உருட்டிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, அடுத்த வருஷம் சனி பயிற்சியில் யார் எப்படின்னு பார்க்கலாம். என் ராசிலாம் டாப்பாக போவேன்னு சொன்னாங்க. சரி, பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.